Hallelujah! Good morning or good evening and good afternoon. நீங்க எங்கிருந்து எந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளுக்காக எவ்வளவோ ஆவலோடு இருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆண்டவரை துதித்து உங்களுக்காக தேவன் தருகிற செய்திகளை அவருடைய வசனத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இப்படியாக உம்முடைய வசனத்தோடு எங்களுடைய நாளை தொடங்கும்படிக்கு உம்முடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கையிலே, உம்முடைய வசனத்தில் இருக்கிற சத்தியங்களை தேடி பார்க்கையிலே எங்களுக்கு தேவையான எச்சரிக்கைகள், கடிந்து கொள்ளுதல்கள், திருத்தங்கள், ஆறுதல்களும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தின்படி வாழும்படியாய் உம்முடைய வசனம் வெளிப்படும் போது வெளிச்சம் உண்டாகும் என்ற வார்த்தையின்படி எங்கள் இருதயங்களிலே நடக்க உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ராஜாக்கள் வரலாற்றில் நாம் ஆராய்ந்து பார்க்கையிலே அநேக எச்சரிப்புகளை பெற்றுக் கொள்கிறோம். அநேக விஷயங்கள் நாம திருத்திக் கொள்ள, சரி செய்து கொள்ள, தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானம் செய்வதற்கு பிரயோஜனமாயிருக்கிறது என்று நம்புகிறேன். நேற்று யோவாகாஸ் என்னும் ராஜாவை குறித்து பார்த்தோம். ஒரு துன்மார்க்கனாக ஜஸ்ட் 3 மாதங்களே அரசாண்ட ராஜா அவன். யோசியாவின் குமாரரில் 3வது மகனாயிருந்த போதிலும் தேவன் தந்த மேன்மை இழந்து போய்விட்டார். இந்த யோவாகாசை அடைத்து வைத்து அவனுக்கு பதிலாக யோயாக்கீமை ராஜாவாக செய்தான் எகிப்து ராஜா. ஆனால் அவர்கள் வரிகள் செலுத்த வேண்டும் அந்த தேசத்திற்கென்று ராஜாவாக அவனை வைத்தார். ஆனாலும் அந்த வரியின் சுமை இந்த யோயாக்கீமுக்கு இருந்தது. இவன் ஆளத் தொடங்கிய போது நாளாகமத்தின் 2வது புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் தேவனாகி கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனுக்கு விரோதமாக பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து அவனை பாபிலோனுக்கு சங்கிலிகளால் கட்டி கொண்டு போய்விட்டான். ஒரு சிலருக்கு பாருங்க, தேவன் எவ்வளவு நன்மை செய்தாலும், எவ்வளவு மேன்மையை கொடுத்தாலும், மற்றவர்களை பார்த்து எவ்வளவு பாடங்களை கற்றுக்கொண்டாலும், கிட்டத்தட்ட இவன் சகோதரனே இந்த யோயாக்கீம், இவனும் கூட யோசியாவினுடைய குமாரனே. பாருங்க, இவன் அண்ணன் யோவாகாஸ் தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்து தோற்று போனான் என்று, அவன் விழுந்து போனான் என்று கவனித்த இவனாவது கொஞ்சம் உணர்ந்திருக்க வேண்டியதா இருக்கிறது. இவனுக்கு அதிகாரம் கிடைத்த உடனே அந்த வரி சுமைகளை ஜனங்கள் மீது சுமத்தி, அந்த சுமையை அவர்கள் மீது சுமத்தி இன்னும் இவன் தேவனுடைய பார்வையில பொல்லாப்பான காரியங்களை செய்கின்றான். ஆகவே தேவன் அவனை கூட தள்ளிவிட்டார். ஆனால் 11 வருஷங்கள் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார் சரி செய்து கொள்ள, திருத்திக் கொள்வதற்கு. எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் நம்ம சிலர் நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வதே இல்லை. நம்ம நல்லவர்கள் என்று அல்ல, தேவனுடைய கிருபை நிமித்தம் அவர் நீடிய பொறுமை காண்பித்து, நீங்க அவருக்கு கீழ்ப்படியாவிட்டாலும், நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்தாலும் தேவ கோபாக்கினை உன் மீது வராமல் நீ பரிதாபமான நிலைக்கு போகாமல் தேவனுடைய கிருபை உன்னை பத்திரப்படுத்துகிறது என்று மறந்து போகிறோம். இவனுக்கு தேவன் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், வாய்ப்புகளை தந்தார். இங்கே அந்த காரியங்கள் எழுதப்படவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் தேவன் எரேமியாவை அனுப்பி, ஒரு முறை நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். எரேமியாவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எரேமியா புத்தகம் 36ஆம் அதிகாரம் இங்கே 22 இங்கிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. இங்கே 9ஆம் மாதத்தில் ராஜா
குளிர்காலத்துக்கு தங்கும் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். இந்த ராஜா என்றால் இந்த ராஜா தான், யோயாக்கீம். இவனுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. இவனுடைய உண்மையான பெயர் எலியாக்கீம் என்று சொல்வார்கள். இவனை ராஜாவாக்கிய அந்த எகிப்தின் ராஜா இவன் பெயரை மாற்றிவிட்டார். அவன் குளிர்காலத்திலே கணப்பு மூட்டி அதற்கு முன்பு உட்கார்ந்திருக்கையில் அங்கே ஒரு ஆசாரியன் எரேமியா எழுதிய புத்தகத்தை கொண்டு வந்து அந்த ராஜாவினிடத்திற்கு படித்து காண்பிக்கிறார் தேவனுடைய வார்த்தைகளை. எரேமியாவுக்கு தேவன் வெளிப்படுத்திய வார்த்தைகளை எழுதி ராஜாவை எச்சரிப்பதற்கு எகுதி என்றவனை கொண்டு அனுப்பினார். அவன் வந்து அந்த பத்திகளை ராஜாவுக்கு வாசித்து காண்பிக்கும் போது ராஜாவாயினும் அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட அவனுடைய சகல ஊழியக்காரராயினும் பயப்படவில்லை, தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. உங்களுக்கு நினைவிருந்தால் யோசியா ராஜா அதுபோலத்தான் தேவனுடைய எச்சரிப்புகளை பார்த்தபோது மனஸ்தாபப்பட்டு நியாயப்பிரமாண சுருள் கிடைத்த போது தன் தவறை பார்த்து கொண்டு மனம் திரும்பி தன்னை திருத்திக் கொண்டார். கண்ணீர் சிந்தி மன்னிக்கப்பட்டு இருதயத்தை மென்மைப்படுத்திக் கொண்டார். அப்படி தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் இவன் தேவனுடைய வசனம் தன்னை எச்சரிக்கும் போது 4 பத்திகளை வாசிப்பதற்குள் அவனுக்கு சுர்ரென்று இருக்கிறது போல. தேவனுடைய வசனம் பாருங்க, எப்போதும் நமக்கு சுர்ரென்னு இருக்கணுங்க. தேவனுடைய வசனம் தாலாட்டை போல இருந்தால் அது வசனம் இல்லை என்று அர்த்தம்ங்க. தேவனுடைய வசனம் உங்களுக்கு கலக்கத்தை உண்டாக்காவிட்டால், உங்க நிலைமை உங்களுக்கு காண்பிக்காவிட்டால், உங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்தாவிட்டால், உங்க இருதய ரகசியங்கள் வெளிவராவிட்டால் அந்த வசனம் வல்லமையற்றதா இருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் இருதயத்துக்குள் நுழைந்து ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாய் நம் ஆலோசனைகளும் எண்ணங்களையும் வேறு பிரிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது இருதயத்துல ஒரு அசைவு உண்டாக வேண்டும். காதுக்கு இனிமையா இருதயத்தை குளிர்விக்கும் வார்த்தைகள் அல்ல இன்றைக்கு. அதுதான், அதையே தான் விரும்புகிறாங்க மக்களும். தேவனுடைய ஆறுதல் வார்த்தைகள் வேண்டும் என்று, வாக்குத்தத்தங்கள் வேண்டும் என்று, நல்ல வார்த்தைகள் வேண்டும் என்று கேலண்டர்ல போட்டுக் கொள்கிறோம். நமக்கு வேண்டுமானால் நம்ம அதை ஷேர் செய்கிறோம். ஆனால் தேவனுடைய கடிந்து கொள்ளுதல் எடுத்துக்கொள்ள வேண்டாமா? எச்சரிப்புகளை வழி தவறும் போது காஷன்ஸ், எச்சரிப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா மூலம் சொல்லுகிறார், நீங்கள் இப்படியே இருந்தால், உங்கள் இஷ்டம் போல இருந்தால், நான் தாவீதுக்கு தந்த வாக்கு நிமித்தம் உங்களை இந்த சிங்காசனத்தில் உட்கார வைத்திருக்கிறேன். தாவீது குமாரரில் தாவீது வம்சத்திலிருந்து ஒருவன் இருக்க வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் ஒருவனை விட ஒருவன், ஒருவனை விட ஒருவன் இவ்வளவு மோசமான நிலைக்கு போகிறீர்கள். யோவாகாஸ் இல்லாவிட்டால் யோயாக்கீம் இருப்பான் என்று நினைத்தால், இவனும் கூட பொல்லாததே செய்து கொண்டிருந்தால், எரேமியாவை கொண்டு வசனத்தை எச்சரிப்பை அனுப்பினால் எச்சரிப்புகளை எடுத்துக்கொள்ள மனதில்லாத இவன் என்ன செய்தான் என்று தெரியுமா? யெகூதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரி கத்தியினால் அதை அறுத்து சுருள் அனைத்தையும் கணப்பிலுள்ள அக்கினியில வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியில் இறந்து போட்டான். அவனை எச்சரிக்கிற வார்த்தைகள் இருக்கிற அந்த புத்தகத்தை, அந்த நிருபத்தை அல்லது அந்த வசனங்களை எடுத்துக்கொண்டு கத்தியினால் அறுத்து விட்டு அதை கிழித்து விட்டு நெருப்பில போட்டு எரித்து விட்டானாம். இன்றைக்கு எத்தனை பேருங்க தேவன் மேல கோபப்பட்டு பைபிளை எரித்து விடுகிறார்கள்? முட்டாள்கள். சாரி, அதை விட என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை. பைபிளை நீங்க எரித்ததினால் மாத்திரம், பைபிள் பிரிண்டட் பைபிள் எரிந்து போனதுனால மட்டும் நீங்க தேவனுடைய கட்டளைகளை மறுத்து விட முடியுமா? நியாய பிரமாணத்தை எடுத்து போட முடியுமா? தேவனுடைய வசனம் பாருங்க, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றைக்கும் நிலைத்திருக்கும். தேசத்துல தேவனுடைய வார்த்தை இல்லாமல் செய்வேன் என்று சவால் விட்டவர்கள் அட்ரஸ் இல்லாம போய்விட்டார்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கும் அநேக மொழிகளில் உலகம் முழுவதிலும் அதிகமாக பிரிண்ட் செய்யப்படுவதும், அதிகமாக பகிரப்படுவதும், வாங்கப்படுவதும் இந்த பரிசுத்த வேதமே. உன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படையாக காண்பிக்கிறது நீ தள்ளிவிட நினைக்கிறாயே தவிர, கண்ணாடியிலே முகத்தை பார்த்து கொண்டு உன் முகம் சரியில்லை என்று கண்ணாடியை உடைத்தால் உனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு? கண்ணாடியை பார்க்கும்போது உன்னுடைய முகத்தை நீ சரி செய்து கொண்டு குறைகளை திருத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் கண்ணாடி.
நம் இருதயத்தின் நிலைமையை உண்மை நிலையை காண்பிக்கிறது. வசனத்தை வாசித்து மனஸ்தாபப்பட்டார் யோசியா. தன் மார்பில் அடித்துக் கொண்டார், வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார். நான் தவறு செய்த, நாம் என்னுடைய தவறினால் தான் இப்படி சாபம் வந்ததென்று ஒத்துக்கொண்டதினால் மன்னிக்கப்பட்டார். இந்த யோயாக்கீமோ பைபிளை கிழித்து போட்டு நெருப்பில போட்டு விட்டால் போனதென்று நினைக்கிறாயா? பிரிண்டட் பைபிள் ஒன்றை கொடுத்தினால் 1000 இருக்கு. அந்த காலத்துல பாருங்க, பிரிண்டட் பைபிள்ஸ் இல்லை, பிரிண்டிங் பிரஸ் இல்லை. டிக்டேட் செய்யும் போது எழுதப்பட்டது, திரும்ப கிடைக்காத ஒரிஜினல். அது மெயின் அதுதான். அதனால் என்ன? திரும்பவும் தேவன் எரேமியாவோடு சொன்னார், நான் யோயாக்கீமை குறித்து உனக்கு சொல்லிய வார்த்தைகள் அவைகளை திரும்ப எழுது. 28ஆம் வசனம் பாருங்க. எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ திரும்ப வேறொரு சுருளை எடுத்து யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டெரித்த முதலாம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகளை எல்லாம் அதிலே எழுது. மேலும் நீ யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ சொல்ல வேண்டும். பாபிலோன் ராஜா நிச்சயமாய் வருவான் என்பதையும், அவன் இந்த தேசத்தை அழித்து இதிலிருந்து மனுஷரையும் மிருகங்களையும் ஒழிய பண்ணுவான் என்பதையும் நீ அதில் எழுதினதே என்று சொல்லி அந்த சுருளை நீ சுட்டெரித்தாயே என்று கர்த்தர் சொல்கிறார். உனக்கு அனுகூலமா இல்லாத வார்த்தைகளை நீ சுட்டெரித்தாலும் கிழித்து போட்டாலும், நீ எதிர்த்தாலும், நீ சொல்லுகிறவர்களை சித்திரவதை செய்தாலும் கொன்றாலும் அந்த வார்த்தைகள் நிறைவேறும். 30 ஆகியால் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமை குறித்து, தாவீதின் சிங்காசனத்தில் மேல் உட்காரும்படி அவன் வம்சத்தில் ஒருவனும் இரான். அவனுடைய பிரேதமோ ஒன்றால் பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் இருந்து விடப்பட்டு கிடக்கும். நான் அவனிடத்திலும் அவன் சந்ததியினிடத்திலும் அவன் பிரபுக்களினிடத்திலும் அவர்கள் அக்கிரமத்தை விசாரித்து அவன் மேலும் எருசலேமின் குடிகள் மேலும் யூதா மனுஷர் மேலும் நான் அவர்களுக்கு சொன்னதும் அவர்கள் கேளாமல் போனதுமான தீங்கனைத்தையும் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னங்க பாருங்க, தீங்கு உன் மீது வருகிறது என்றாலும் அவங்க கேட்கவில்லையாம், மனஸ்தாபப்படவில்லை. இந்த யோயாக்கீமுக்கு பாருங்கள், அப்படியே எரேமியா சொன்னது போலவே அவன் சொன்ன வார்த்தைகள் திரும்பவும் எழுதப்பட்டது. ஆனால் அந்த வார்த்தைகள் யோயாக்கீமின் வாழ்க்கையில நிறைவேறியது. ஆனாலும் கூட தேவன் கிருபையோடு இன்னொரு 4 வருஷங்கள் அவனுக்கு வாய்ப்பு தந்தார். ஆனால் குணமாகவில்லை, மனஸ்தாபப்படவும் இல்லை, தேவனை நோக்கி திரும்பவில்லை. தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னபடியே இன்னொரு முறை உங்க வேதத்தை 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தால், அவனுக்கு விரோதமாய் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டினான். சங்கிலிகளால் அவனை கட்டி வெண்கல விலங்குகள் அவனுக்கு போட்டு ஒரு மிருகத்தை இழுத்து கொண்டு போவது போல அவனை இழுத்து கொண்டு போனார்களாம். எவ்வளவு பயங்கரங்க! தேவன் ராஜ சிங்காசனத்தில் உட்கார வைத்தால் நீ உன்னுடைய இஷ்டம் போல நடந்து கொண்டு சங்கிலியிலே சிக்கிக் கொண்டாய். எத்தனை பேர் இன்றைக்கு சிக்க வைக்கும் பாவங்களில் சிக்கிக்கொண்டு அடிமைகளாக இருக்கிறார்கள். குடிக்கும், விபச்சாரத்துக்கும், பெட்டிங்ஸுக்கு, ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் சேர்க்கப்பட்டவர்கள் நாம் என்று மறந்து, பிரயத்தினால் கொல்லப்பட்ட, விலை கொடுத்து வாங்கப்பட்ட நாம் மனுஷருக்கு அடிமையாக இருக்கக்கூடாது என்று மறந்து, மனிதர்களை சார்ந்து கொண்டு, உலகத்தை சார்ந்து கொண்டு, உலக அதிகாரத்தை இச்சித்து, தேவனுடைய வார்த்தைகளை புறக்கணித்து உன்னை எச்சரிக்கும் தேவ ஊழியர்களை தள்ளிவிட்டு தேவனுக்கு எதிராக திரும்புகிறவர்கள் நஷ்டம் போவார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் எப்படியோ எதிர்த்து நிற்கிறார்கள். எந்த தேவ ஊழியரா இருந்தாலும் அது வேற விஷயம், அவங்க தவறோ கரெக்டோ அது வேற விஷயம். நாமல்ல நியாயம் தீர்ப்பது, தேவ ஊழியனை தேவன் பார்த்துக் கொள்ளுவார். ஆனால் உன் வேலை, என் வேலை. ஊழியக்காரர் சொல்லும் வார்த்தை நமக்கு முக்கியமல்ல. ஊழியக்காரர் சொல்லும் வார்த்தை தேவனுடைய வார்த்தையா இருந்தால், தேவனுடைய எச்சரிப்பானால் திருத்திக் கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேலி செய்கிறவர்கள் அங்கு அடையாளம் தெரியாமல் போவார்கள். அவர்கள் இதை அன்றைக்கே சொன்னார், இன்றைக்கும் நிறைவேறுகிறது. பாருங்க, 2 நாளாகமும் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகள் பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால்
கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. சகாயம் இல்லாமல் போயிற்று. என்னங்க, தேவனின் ஸ்தானாதிபதிகள், தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களை பரியாசம் பண்ணி தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் அடக்க முடியாத அளவுக்கு தேவனுடைய உக்கிரம் அவர்கள் ஜனங்கள் மீது வந்தது. இப்பொழுதும் அதுதான் நடக்கிறது. இன்றைக்கு நீ ஏதோ பெரிதாய் எல்லாருக்கும் முன்பு தேவ ஊழியர்களை கேலி செய்து, தேவ வசனத்தை அசட்டை செய்து, அவர் வருகையின் வசனத்தை அலட்சியம் செய்து, அவர் எச்சரிப்புகள் கடிந்து கொள்ளுதலை புறக்கணிக்கிறாய். பைபிளை கிழிக்க வேண்டும் என்று, பைபிளை எரிக்க வேண்டும் என்று, பைபிளை போதிக்கிற பக்தர்களை துன்புறுத்த வேண்டும் என்று எத்தனை முயற்சிகள் எத்தனை பேர் செய்கிறார்கள். அது பயங்கரமான பாவம். அப்படிப்பட்டவர்கள் மீது சகாயம் இல்லாமல் போகும் அளவு தீமை வரும் என்று வசனம் சொல்கிறது. அது இஸ்ரவேலராயிருந்தாலும், அது கிறிஸ்தவர்களாயிருந்தாலும், அது வேற யாராயிருந்தாலும், அது யாராயிருந்தாலும் சரி, தேவனுடைய வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்திக் கொள்வார்கள். இந்த யோயாக்கீமுக்கு தேவன் எத்தனை வாய்ப்புகள் தந்தாலும் இழந்துவிட்டான். ஆகவே தான் நஷ்டம் போனது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலயத்திலே இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் நேபுகாத்நேச்சார் கொள்ளையிட்டு, சாலமோன் சம்பாதித்து வைத்த தங்க பொருட்களை, பொன் பனிமுட்டுகளை, அவை எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு அவன் அந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோன் கோவிலில் வைக்கும்படி, பாருங்க, உன்னை கொள்ளையிட நீ சத்துருவுக்கு இடம் கொடுக்கிறாய். உன்னுடைய ஆரோக்கியம், உன்னுடைய பலன், உன் வருமானம் எங்கே போகிறது? இன்றைக்காவது தேவன் சொல்லும்படி உங்கள் மனதை மாற்றிக்கொண்டு திரும்புங்கள். வாருங்கள், நாம் வழக்காடுவோம். உங்கள் பாவங்கள் அது சிவரேன்றி இருந்தாலும் அது உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். நீங்கள் மனம் பொருந்தி என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் பிழைப்பீர்கள். தேசத்தில் உள்ள நன்மையானவைகளை புசிப்பீர்கள். நீங்கள் செவி கொடுக்காவிட்டால் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்ற தேவனுடைய எச்சரிப்பை இன்றை கவனித்து, தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கும் போது தாழ்த்திக் கொள்வோம். தேவனுடைய கிருபைக்காக வேண்டிக் கொள்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எத்தனையோ முறை எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய வசனத்தை புறக்கணிக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை எங்கள் முதுகுக்கு பின்னால் போட்டு விடுகிறோம் அப்பா. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஊழியர்களின் எச்சரிப்பையும் கண்டிப்பையும், தேவனுடைய வசனத்தின் வெளிப்பாடுகளை நாங்கள் அலட்சியம் செய்து, பரியாசம் செய்து, எங்கள் வாழ்க்கையில் அசட்டை செய்ததுனால்தான் விடுதலையே இல்லாத வியாதிகளோடு, தீமையோடு, பிரச்சனைகளோடு சாத்தானின் கைகளில் கட்டப்பட்டிருக்கிறோம் அப்பா. பிசாசுக்கு அடிமைகளாகி எத்தனையோ பேர் குடிகாரர்களாக, விபச்சாரர்களாக, ட்ரக் அடிக்ட்ஸாக, கடனின் படுகுழியில் விழுந்து அடிமைகளாக விழுந்து போயிருக்கையிலே ஆண்டவரே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது என்று அப்பா இப்பொழுதாவது உணர்ந்து குணப்படுவதற்கு, மனஸ்தாபப்படுவதற்கு நீர் தந்த நேரத்தையும் வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டு ரட்சிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்த விரும்பினால் 8939801234 நீங்க வாட்ஸ்அப் செய்யுங்க. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? உங்களுடைய சபைகள்ல நடக்கிற உபவாச கூட்டங்கள்ல மறக்காம கலந்து கொள்ளுங்க. நம்முடைய சபையிலும் உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.